A very happy evening, friends. So, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How is everyone? I hope things are going very well. போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரோனவுன்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்லாம் என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்லாம் என்னங்கிறத பார்த்தோம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அந்த ஒரு பிளேட் நகர்த்துற மாதிரி வாட் எவர் இஸ் தி சப்ஜெக்ட் நோ கோரிலேட்டிங் ஆப்ஜெக்ட் நோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ we have understood it interestingly. So before we start today's session, as usual, we'll have a motivational, not a story for the day. We are having a motivational quote. Okay? நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான், நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமானவரும் கூட, சார் ஏபிஜே அப்துல் கலாம். You cannot change your future, but you can change your habits, and surely your habits will change your future. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு கிளியரா புரியும். வாட் யூ ஆர் ட்ரைங் டு டெல் இஸ், நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து நம்மளால மாற்ற முடியாது. வாட் எவர் இஸ் ரிட்டன் இஸ் டெஸ்டின் டு பவுண்ட் டு ஹேப்பன், பட் இட் இஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி அடுத்த வர வரிகள்ல சொல்றாங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாத்தினோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளால மாற்ற முடியும். ஸோ இட் பிகின்ஸ் வித் ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் தட் யூ பிரிங் இன் யோர் ஹேபிட்ஸ். உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்க கொண்டு வர சிறு மாற்றங்களால கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே ஷேப் பண்ண முடியும். எப்படி மேம் என்னதான் பண்ண முடியும்? சிம்பிள், பை வேக்கிங் அப் ஏர்லி இன் த மார்னிங், ரைட்? டூயிங் யோர் ஓன் டாஸ்க், உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யறது, இன்னொருத்தரை டிபெண்ட் ஆகாம இருக்கிறது. ஸோ யூ ஆர் பிரிங்கிங் டிசிப்ளின் டு யோர் ஓன் செல்ஃப். உங்களுடைய வாழ்க்கையை வந்து டிசிப்ளினா நீங்க கொண்டு வரீங்க. தட் இட் செல்ஃப் கிவ் ஹாப்பினஸ் டு யூ. மற்றவங்களே பாராட்ட வேண்டாம், உங்களுக்கு நீங்களே பாராட்டிப்பீங்க இல்லையா? பா சூப்பர்ல, நான் இன்னைக்கு இதை நினைச்சேன், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்துட்டேன் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால முடியுது. அந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்து உங்களால அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் உங்களுக்கு நீங்களே அசைன் பண்ணிக்கிறீங்கன்னா கட்டாயமா அது உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோலையும் நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களால நீங்க ஒரு ப்ராக்டிஸ்னாலேயோ ஒரு ஹேபிட்டா அதை கொண்டு வரதுனால பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூல் பி ஏபிள் டு சேஞ்ச் யர் ஃபியூச்சர். வாட் எவர் இட் இஸ் ப்ரீ ரிட்டன் can't be changed, but definitely your habits will change it. கண்டிப்பா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் அப்துல் கலாம் ஐயாவும் சொல்றாரு. யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்தினோம்னா கட்டாயமா அது நம்மளுடைய எதிர்காலத்தையே வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஸோ வித் திஸ் குட் நோட், bring a small change in your daily life. ஒரு சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வர பாருங்க. a good change so that you will feel first of all happy. நீங்க முதல்ல சந்தோஷமா இருப்பீங்க, and definitely it will bring a great change in your life. So coming to our class topic, last session was about pronoun. Here is pronoun. pronounனா என்னன்னு சொன்னோம்? ஒரு வார்த்தை, பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் பிரதி பெயர் சொல். அதுதான் ப்ரோனோன். ப்ரோனோன்னா என்ன தமிழ? பிரதி பெயர் சொல். அப்படின்னா என்னெல்லாம் வார்த்தைகள் மேம்? என்னெல்லாம் வார்த்தைகள் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நபர்னா ஐம்போம். வேற என்ன வார்த்தை இருக்கும்? மீ, யூ, வி. விங்கிறது முதலாம் நபர் பன்மையான வார்த்தை. நாங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வி ஆர் லிசனிங். ஏன் நாங்க கேட்டு இருக்கோம். தே அவர்கள், நீ நீங்கள், யூ ஹி அவன் அவள் அது. ஸோ இந்த வார்த்தைகள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லாம சப்ஜெக்டா ஒரு ப்ரோனோனை உபயோகிக்கிறோம்னா என்னெல்லாம் பயன்படுத்துவோம், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா என்னெல்லாம் பயன்படுத்துறோங்கிறதையும் பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா யார் ஒருத்தர் வந்து அந்த செயலை செய்யறாங்களோ, த பெர்ஃபார்மர் ஆஃப் ஆக்ஷன், பர்சன், தட் இஸ் த ப்ரோனோன் தட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன், சப்ஜெக்ட் ப்ரோனோன். இஃப் அட் ஆல் இட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், அதாவது அந்த செயலை வாங்கக்கூடிய நபராக இருக்காங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். அது என்னெல்லாம் உபயோகிப்போம்? இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு அது குயிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எதை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிப்போம், எதை வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா நம்ம பயன்படுத்துவோம். அதனுடைய தகுந்த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஓகே,
One moment. I'll share screen for you. இங்க பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ரோனோனை வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி மேம் சொல்ல முடியும்? நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? மீ பிளே எவ்ரிடேன்னு சொல்லுவோமா? யாரு விளையாடுறா? நான். அவன் என்கிட்ட கொடுத்தான். He gave me. So I will be used as a subject pronoun. Subsequent object pronoun would be me. வேற என்ன இருக்கு? நம்ம இட்டுக்கு வந்து என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? இட்டுக்கும் யூக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். யூ கேவ் ஹிம் அ புக். ஹீ கேவ் யூ அ புக். நீ வந்து அவனுக்கு புத்தகத்தை கொடுத்த, அவன் வந்து உனக்கு புத்தகத்தை கொடுத்தான். எப்படி இருந்தாலுமே ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனோனா நான் உபயோகிச்சாலும் சரி, ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிச்சாலும் இந்த யூங்கிற வார்த்தையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஷீங்கிற வார்த்தை ஹர்ங்கிற வார்த்தையால ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்கப்படுது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வலது புறத்துல இருக்கிறது எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே. ஹீ இஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஹிம், தேர்ட் பர்சன். மூணாவது நம்பர்னா எதெல்லாம்? ஹீ, ஷீ, இட். முதலாவது நம்பர் ஐ, வி. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இஸ் ஐ. இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இஸ் மீ. நாங்கள், எங்களுக்கு. We studied yesterday. They gave us fruits. அவர்கள் எங்களுக்கு பழங்களை கொடுத்தார்கள். நாங்க தான் ரிசீவ் பண்றோம். We are the receivers. இந்த ரிசீவிங் பர்சனா நம்ம இருக்கோம் அப்படின்னா, ரிசீவிங் பர்சனா நம்ம இருக்கோம்னா அஸ்ங்கிற வார்த்தைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிப்போம். They as in a subject pronoun would be replaced with them. So மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? You say along with me. I, me. Subject pronoun, object pronoun. We, us. He, him. அவன், அவனுக்கு. அவர்கள், அவர்களுக்கு. She, அவள், அவளுடைய. Her. It is her birthday. அது அவளுடைய பிறந்த நாள். We gave her a treat. நாங்க அவளுக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்தோம். அவளுக்கு. சென்டென்ஸ் என்ன கான்டெக்ட்ல சொல்றோமோ அந்த அர்த்தத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். யூ ரிமைன்ஸ் டு பி யூ. சேம் ஃபார் தி வேர்ட் இட் as well. ஓகே. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனோன்லாம் இதெல்லாம் இடது புறத்துல இருக்கிறது. வலது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அதனுடைய தகுந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பர்ஃபெக்டா புரிஞ்சுது மேம். உங்களுடைய சார்ட்டுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் உங்களால பதில் சொல்ல முடியுமே. ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டாம். வில் ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் 3 to 4 கொஸ்டின்ஸ். ஓகே. அவ 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 அவனை அடிச்சா. ஷீ ஹிட் ஹி ஆர் ஷீ ஹிட் ஹிம். அவனை அடிச்சா. யார அடிச்சா? அவனை அடிச்சா. ஸோ ஹீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிப்போம். அவனை அடிச்சாங்கிற போது ஹிம்ங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் இஸ் ஹிம். பாய்ஸ் பிளேட் வித் டேஷ். இந்த பசங்க அவளோட விளையாடினாங்க. அதுதான் சொல்ல வராங்க இங்க. பாய்ஸ் பிளேட் வித் ஷீ. ஷீ பிளேட் வித் பாய்ஸ் சொல்லலாம். அவ பசங்களோட விளையாடினா. அப்ப சொல்லும்பொழுது ஷீங்கிறத சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்கலாம். பசங்க அவளோட விளையாடினா. இங்க பாத்தீங்கன்னா வேர்புக்கு அப்புறம், அதாவது இந்த செயல் சொல்லுக்கு அப்புறம் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். செயல் சொல்லுக்கு முன்னாடி வருது சப்ஜெக்ட் ப்ரோனோன். செயல் சொல் ஆனதுக்கு அப்புறம் வருது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஓகே. சப்ஜெக்ட் ப்ரோனோன் would be written before the verb. Object pronoun would be written after the verb
and the supporting object pronoun is her. Okay, 2 more questions. What is the object pronoun of they? இப்பதான் நம்ம பார்த்துட்டோமே. What is it? What is this object pronoun of they? Come on students, let me know. Quick. Chat boxல சொல்லலாம். Them. Correct. எதனுடைய வார்த்தை us? weங்கிற வார்த்தையினுள்ளது தான் us. Subject pronoun of the noun Ram and I. ராம் மற்றும் நான், நாங்கள். எங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா கேட்டிருந்தாங்கன்னா us, நாங்கள், we. ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆஃப் தி நவுன் ராம், சீதா அண்ட் ராஜ். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் இல்ல, ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாருங்க. என்ன ப்ரோனோன் கேட்டிருக்காங்க? ஆப்ஜெக்ட். ரிசீவிங் எண்ட்ல இருக்காங்க. அவங்க, அவர்கள், அவர்களுக்கு, them. Okay. So thinking that all of you have understood pronouns, subject pronouns, object pronouns very well, we'll move on to the next topic for the day. So what is it going to be? எதை பத்தினது அடுத்த டாபிக்? Possessive adjective, possessive pronoun. பொசசிவ்னா என்ன? ஐம் வெரி பொசசிவ் அபவுட் மை டாய்ஸ். நான் என்னுடைய பொம்மைகள் வந்து அது என்னோடது தான், நான் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுப்போமா? அதாவது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது. என் ஃப்ரெண்டை வந்து நான் வேற யாரோடையும் பேச விட மாட்டேன், என்கிட்ட மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ இங்கே பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன்ங்கிறத எப்படி மேம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இந்த பொசசிவ்னஸே வந்து இங்க எப்படி நீங்க சொல்லி கொடுப்பீங்க? One moment. This is my pen. This pen is mine. ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது என்னுடைய பேனா, இந்த பேனா என்னுடையது. ரெண்டுமே ஒரே மாதிரி அர்த்தம் தான் இருக்கு. ஆனா கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். இங்க என்னுடைய அப்படின்னு அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்க மைங்கிற வார்த்தை தருது. என்னோடது, என்னோடது. பொசசிவ்னஸ் இஸ் மோர் இன் திஸ் வேர்ட். இதை கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமாவே இருக்கு. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், இங்க நவுனுக்கு முன்னாடிதான் இந்த வார்த்தையானது வருது. பிஃபோர் தி நவுன். இங்க நவுன் எது மேம்? பேனா. ஏன் பேனா வந்து நவுன்? இட் இஸ் அ திங். சும்மா ஃபர்தரா கிளாசிபிகேஷன். ஏன்னா நம்ம நவுன்ஸை பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே கவனிங்க, இங்க நவுனுக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் தி நவுன் திஸ் வேர்ட் இஸ் ரிட்டன். என்னுடையது, என்னுடைய, என்னுடையது, அவர்களுடைய, அவர்களுடையது, மை, மை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. அப்படின்னா இந்த ப்ரோனோ, இந்த வார்த்தையானது ப்ரோனோனா வருதுன்னா அது கடைசி வார்த்தையாக இருக்கு. மைன், மைங்கிற வார்த்தை மைன், என்னுடையது. இட்டு
ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் yours அப்படின்னு நம்ம இங்க சொல்லுவோம். இட் இஸ் your responsibility. இது உன்னுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பானது உன்னுடையது, என்னுடையது, அவளோடது, அவங்களோடது, அவர்களோடது, theirs, எங்களோடது, ours. This responsibility, the responsibility is yours. உன்னுடையது. The responsibility is yours. I'll highlight it in a different color so that you'll be able to identify. இங்க எது possessive adjective, எது possessive pronoun. அதுக்கு தகுந்த possessive pronoun எதுங்கிறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, உங்களுடைய பொறுப்பு, இந்த பொறுப்பு உங்களுடையது. The responsibility is yours. This is his car. இது அவனுடைய கார். இந்த கார் அவனோடது. எல்லா இடத்தையும் கவனிங்க, நவுனுக்கு முன்னாடி தான் இங்க இந்த வார்த்தையானது உன்னுடைய, என்னுடைய, இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆனது நவுனுக்கு முன்னாடி தான் வருது. Whereas possessive pronoun, it appears after the noun. Before noun, after noun. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்ல வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களா, பொசசிவ் ப்ரோனவுன் கொடுத்துருக்காங்களாங்கிறதே நமக்கு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். திஸ் இஸ் ஹிஸ் கார். இந்த கார் இது அவனுடைய கார். அவனுடைய, இந்த உடைய, உன்னுடைய, என்னுடைய, இந்த வார்த்தை மாதிரி நம்ம பயன்படுத்துறோம்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னோடது, அவளோடது, அவனோடது, அவர்களுடையது, இந்த மாதிரி சொல்றோம்னா அது பொசசிவ் ப்ரோனவுன். அந்த வாக்கிய இறுதியில தான் அந்த வார்த்தையானதே பயன்படுத்தப்பட்டிருக்கும். நவுனுக்கு அப்புறம் வர்றது பொசசிவ் ப்ரோனவுன், நவுனுக்கு முன்னாடி வர்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, ஐம் டெல்லிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் so that you don't forget it. நீங்க மறக்க மாட்டீங்க, மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன் அவங்க இதை சொல்லிட்டே இருக்காங்கங்கிறது தோணக்கூடாது உங்களுக்கு. This is his car. This car is his அப்படிங்கிறதுல அப்படிதான் பொசசிவ் ப்ரோனவுனா இதை மாத்தி எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படிதான் எழுதுவோம். ஓகே, if at all we are asked to write using a possessive pronoun, we will write in this manner. Understood? Hisses அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அவனுடைய கார், காரானது அவனுடையது. ஓகே, it is her mistake. அது அவளோட தப்பு. It is her mistake. அவளுடைய தவறு. It is her mistake. தவறானது அவளுடையது. Mistake is வாக்கிய இறுதியில தான் வரும். The mistake is ஹிஸ்ஸுக்கு எப்படி ஹிஸ்ஸஸ் எழுத மாட்டோம், ஆனா ஹர்க்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. The mistake is hers. அவளோடது. இங்க அப்போஸ்ட்ரோஃபி வருமா? வராது. அவளுடைய ஹெச்இஆர் அப்போஸ்ட்ரோஃபின்னு போட்டோம்னா அவளுடைய அப்படிங்கிற அர்த்தம். யூ ஆர் டெல்லிங் பர்டிகுலர்லி இட் பிலாங்ஸ் டு ஹர், அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் அப்படி நம்ம எழுதுவோம். இங்க என்ன ஆகுது? அவளோடது. திஸ் மிஸ்டேக் இஸ் ஹர்ஸ். அவளுக்கு சொந்தமானது. அந்த தப்பே அவளோடதுதான். மிஸ்டேக்கே வந்து அவளாலதான், அவளோடதுதான். ஸோ மை, மைன், யோர், யோர்ஸ், ஹிஸ், ஹிஸ், ஹர், ஹர்ஸ், தேர், தேர்ஸ்,
This is their house. இது வந்து அவங்களுடைய வீடு. This house is theirs. இந்த வீடானது அவங்களோடது, அவர்களுடையது. This house is theirs. இதை வந்து சிம்பிளிஃபைடா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நார்மலான சென்டென்ஸ், அதுக்கு தகுந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனம் மூணுமே இருக்கும். ஸோ 3 in 1 பார்க்கலாமா? 3 in 1 அது எப்படி மேம் இருக்கும்? அதாவது ப்ரோனோனை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ், அந்த ப்ரோனோனை வந்து பொசசிவ் ப்ரோனோனா எப்படி பயன்படுத்துறோம், பொசசிவ் அட்ஜெக்டிவா எப்படி நம்ம மாத்தி எழுதுறோம். ஓகே, அது எப்படி இருக்க போகுது? திங்க் பி கியூரியஸ். going to show you now. முதல்ல இந்த ப்ரோனவுன் செக்ஷனை வந்து நம்ம பார்த்துருவோம். சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் அதை கத்துன்னு இருக்கோம். அதை நம்மளால ஃபர்ஸ்ட் சூப்பரா ஐடென்டிஃபை பண்றோமாங்கிறத பார்த்துருவோம். அவன்கிட்ட ஒரு தலகாணி இருக்கு. he has a pillow. he has a pillow. அவன்கிட்ட ஒரு தலாணி இருக்கு. ஹீங்கிறது ஒரு ப்ரோனா. யார்கிட்ட இருக்குங்கிறத தகவல் சொல்றது. சப்ஜெக்ட் வந்து யாரு? அவன். இங்க அவங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஐ ஹாவ் அ பேக். என்கிட்ட ஒரு பை இருக்கு. என்கிட்ட ஒரு பை இருக்கு. வேற என்ன சென்டென்ஸ் இருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவங்களால? பாக்குறேன். அவள்கிட்ட ஒரு நாய் இருக்கு. she has a dog. எங்கள்கிட்ட ஒரு பறவை இருக்கு. we have a bird. வேற ஏதாவது சென்டென்ஸ்? அவங்க கிட்ட ஒரு மஞ்சள் கலர் கார் இருக்கு. they have a yellow car. ஓகே, உன்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. I we ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். நீ அல்லட்டி நீங்கள். he she they. ஓகே, பார்ப்போம். இதை வச்சு நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவா இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுறோம், பொசசிவ் ப்ரோனோனா எப்படி எழுதுறோம். என்கிட்ட ஒரு பை இருக்கு. ஐ ஹாவ் அ பேக். இந்த பை இது என்னுடைய பை. என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுறது? பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். ஸோ ஐ ஹாவ் அ பேக்ங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? இது என்னுடைய பை. என்கிட்ட ஒரு பை இருக்கு. இது என்னுடைய பை. இந்த பை வந்து என்னோடது. திஸ் பேக் இஸ் மைன். இந்த பை வந்து என்னோடது, யாருக்கும் தரமாட்டேன். புரியுதா அந்த டிஃபரன்ஸ்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ப்ரோனவுன் மட்டும் இருக்கு. ஐங்கிற வார்த்தை ப்ரோனவுன், ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த சென்டென்ஸ்க்கு பொசசிவ் அட்ஜெக்டிவா நான் பயன்படுத்துறேன்னா இது என்னுடைய, அவர்களுடைய, அவளுடைய, உன்னுடைய, மை. நவுனுக்கு முன்னாடி உபயோகிக்கிறோம்னு. ஆனா இங்க என்ன ஆகுது? நவுனுக்கு அப்புறம் எழுதுறோம், கடைசியில வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஓகே, வேற என்ன சென்டென்ஸ் மேம்? he has a yellow, he has a pillow, sorry, he has a pillow. அவங்கிட்ட ஒரு தலாணி இருக்கு. what is the relevant sentence? it is his pillow. okay, very good. இது அவனுடைய தலகாணி. அந்த தலாணி வந்து அவனோடது. the pillow is his. இந்த தலாணி வந்து அவனோடது. done. next sentence, she has a dog. அவள்கிட்ட ஒரு நாய் இருக்கு. இது அவளுடைய நாய். it is her dog. புரியுதா குழந்தைகளா எப்படி இந்த சென்டென்ஸ் வந்து நான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்னும் பொசசிவ் ப்ரோனவுனும் பயன்படுத்துறேன்னு? ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் எவ்ரிவன். நோ டவுட்ஸ் ஓவர் ஹியர். வெறும் ப்ரோனவுனை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ், அந்த ப்ரோனவுனுக்கு வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவாகவும் பொசசிவ் ப்ரோனவுனாகவும்
பயன்படுத்துறோம். என்னுடைய, என்னோடது, அவளோடது, அவளுடைய, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம அதை எழுதுறோங்கிறது தான் இங்க பாக்குறோம். It is her dog. This dog is hers. இந்த நாய் வந்து அவளோடது. இது அவளுடைய நாய், நாய் அவளுடையது. We have a bird. பேர்டுக்கு என்ன இருக்குங்க? இது எங்களுடைய பறவை. This is our bird. பறவை எங்களோடது. This bird is ours. நோட்டீஸ் பண்ணுங்க, எல்லா சென்டென்ஸ்லயுமே அந்த பொசசிவ் ப்ரோனவுன் வந்து வாக்கிய இறுதியில தான் இருக்கு. his, mine, hers, ours. கரெக்டா? It is their yellow car. இது அவர்களுடைய மஞ்சள் நிறத்து கார். இந்த மஞ்சள் நிறத்து கார் அவர்களுடையது. The yellow car is theirs. The yellow car is theirs. You have a book. உன்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, அது உன்னோட புத்தகம். கரெக்டா? உன்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் யோர் புக் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல சொல்வேன். இந்த புத்தகம் வந்து உன்னோடது தான். ஐ எம் டெல்லிங் இட் ஃபர்ம்லி. உன்கிட்ட புத்தகம் இருக்குன்னு தான் நான் இந்த ப்ரோனோனை பயன்படுத்தி சொன்னேன். அது உன்னோடது தான், உரிமையா சொல்றேன். எப்ப? இந்த பொசசிவ்னஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவாகவும் பொசசிவ் ப்ரோனோனாகவும் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி எழுதுறோம். ஓகே, let us check if everything is right. It is perfectly right. Amazing. சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி. ப்ரோனோன் பயன்படுத்தினது, அதுக்கு சம்பந்தப்பட்ட பொசசிவ் அட்ஜெக்டிவ் சென்டென்ஸ் அண்ட் பொசசிவ் ப்ரோனவுன் சென்டென்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் பை எவ்ரிவன்? பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன் புரிஞ்சுடுதா? மை, மைன். her, hers. you, you. it, its அப்படின்னு சொல்லுவோம். they, their, sorry, theirs. அவர்களுடைய, அவர்களுடையது. theirs. Super. In today's session, we quickly recapped pronouns. So that is subject pronoun, object pronoun was understood. Few activities were played pertaining to them. That is also understood. Today's session was about possessive adjective and possessive pronoun. That we have also understood by seeing lot of examples. எங்களுடைய அப்படின்னு, உடைய அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடையது, என்னோடது, அவங்களோடது அப்படின்னு வர்றது பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, thinking that everyone has understood it very well, let me meet you in next week with another interesting grammar topic. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.